கரெக்ட் டைம் ஃபேன் செக் வணக்கம். டெல்லி வர்சஸ் ரயில்வேஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி எதுக்கு ப்ரோ பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆனா இப்போ பேச வேண்டிய சுச்சுவேஷன் இந்தியாவே அந்த மேட்ச் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. காரணம் ஒன் அண்ட் ஒன்லி விராட் கோலி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் அவ்வளோ சொல்லியும், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ சொல்லியும் அவர் மனசு மாதிரி வந்திருக்காரு ரஞ்சி விளையாடுறதுக்கு. அதுதான் அவருக்கும் நல்லது கூட. ஸோ மேட்ச்ல என்ன நடந்திருக்கு, அட் த சேம் டைம் விராட்டுடைய டீம் எப்படி இருக்காங்க, அவர் கேப்டன்சி ஏன் விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிசிஐ புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது பிளேயர்ஸ் எல்லாருமே சும்மா இருக்காம ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாம கிரிக்கெட் ஆடிட்டே இருங்க, அப்பதான் ஃபார்ம்ல இருக்கும், மேஜர் டோர்னமெண்ட் எல்லாமே நம்ம வின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே நல்ல விஷயம் தான். சச்சின் டெண்டுல்கர் அவருடைய கெரியர் முடிகிற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய எல்லா டொமஸ்டிக்குமே ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க பிளேயர்ஸ் அப்படி கிடையாது. ஐபிஎல்ல மட்டும் ஒரு பட்ஜெட் சேலரி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இடையிலலாம் வரது கிடையாது. ஸோ ஒரிஜினல் பிளேயர் தான் இன்டர்நேஷனலும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் இந்தியன் டீம் இப்போ சொதப்பிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே ரஞ்சி கோப்பை மீதி இருக்கக்கூடிய டொமஸ்டிக் எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் ஆடி ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கும் இஷான் கிஷனுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் திருந்திட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸோ எல்லாருமே இருக்கக்கூடிய கேம்ஸ் அப்படிங்கிறத ஆடிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட 10-13 வருஷத்துக்கு அப்புறம் விராட் கோலி டெல்லி டீமுக்காக திரும்பி இருக்காருங்க. ஸோ அந்த டீம்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் பதோனி அவர் தான் கேப்டன். ஆக்சுவலா விராட் போனதுக்கு அப்புறம் அவர் தான் கேப்டனா இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 2 கேம் 3 கேம் விளையாண்டு போயிடுவேன். ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் வந்தா போயிடுவேன். ஸோ அதனால நான் கேப்டனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நார்மலா நானே வந்துட்டு பிளேயரா ஆடிக்கிறேன், நீ ஏன் கேப்டனா இருங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டாரு. உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கிரௌடு வந்திருக்கு. உண்மையாலுமே ரஞ்சி கோப்பைக்கு இவ்வளவு கிரௌடு வராது, விராட் ஆடுறாரு அப்படிங்கிறதுனால அத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லாமே அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ விராட்டுடைய டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஸோ ஆப்போசிட் டீம் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே தடுமாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ 50 ரனுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து விராட்டுக்கு பேட்டிங் கிடைச்சா ஹோப்ஃபுல்லி நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா அருண் ஜேட்லி அவருடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் விளையாடாத கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி டெல்லி டீமுக்காக 2-3 மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரீசன்ட் டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா கூட அவர் ஆடிட்டு இருந்த காலத்துல வந்துட்டு நல்ல ஒரு ரன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு வச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கிரவுண்ட்ல ஸோ அந்த ஜெர்சி போட்டு விளையாடுறது அவருக்கும் ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திருந்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய ரெஸ்ட் எடுக்காம கிடைக்கக்கூடிய எல்லா மேட்சஸுமே ஆடி ஸோ அவங்களுடைய அந்த ஃப்ளோயிங் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் சாம்பியன்ஸ் ஆஃப் மாதிரியான டோர்னமெண்ட்ல ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் கடந்த ஒரு சில வருஷங்களா ஓடிஐ மேட்சஸ் பெருசா இல்ல, T20 ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வழியா டிராஃபி அடிச்சாச்சு. ஸோ ஓடிஐ வந்துட்டு நம்ம ஆஸ்திரேலியா கூட தோத்ததுக்கு அப்புறம் ஸோ ரொம்பவுமே போரான ஓடிஐ கிரிக்கெட் ஆடி இருக்கும். ஸோ பெருசா மேட்சஸும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி டெஸ்ட் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு பயிற்சி பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல போய் நிற்க முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம 100% எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, விராட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஸோ க்ரௌட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் மேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.